கிறிஸ்துவுக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளில் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இடைப்படுவது, ஆண்டவரோடு கூட உறவாடுவது மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தரும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏன்னு சொன்னா அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஒவ்வொரு நாளும் புதிய நாளை காணும்படியாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் உங்கள் பெயர்களையும் என் பெயரையும் ஆண்டவர் பதிவு செய்ததற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 118 அதிகாரம் 12வது வசனம். தாவீது இவ்வாறாக பாடுகிறார்: தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் தெரியல, தேனீக்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் தேனீக்களால் கொட்டு படுறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னால் எல்லாரும் எப்படி ஓடுவோம்? பயந்து ஓடுவோம். தேன் கூட்டிலேருந்து தேனீக்கள் பறந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? ரொம்ப பயந்து ஓடுவோம். ஏன்னா அது கொட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஸ்வெல் ஆகிடும், அது மாத்திரம் ரொம்ப வலிக்கும். அதனால் எல்லாரும் என்ன செய்வாங்க? பயந்து ஓடுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை என்ன செய்வாங்க? வீட்டிலேயே வளர்த்து அந்த தேன் கூட்டில் தேன் எடுத்து விற்பனை செய்யணும் இருக்கிறாங்க. இது எப்படி அவங்களுக்கு மாத்திரம் சாத்தியமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதை எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு தெரியும். அவங்க என்ன செய்வாங்க? தங்களோட முகத்தெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு போவாங்க. சத்தம் இல்லாமல் மெதுவாக என்ன செய்வாங்க? போயிட்டு மெதுவாக எடுப்பாங்க. ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், யாருக்கும் இடையூறு இல்லாமல் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த தேனி எடுப்பாங்க. அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் அந்த தேனி அவங்க மூஞ்சில் பட்டுச்சுன்னா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம்? சத்தமாக அதை அடிக்க மாட்டாங்க. அமைதியாக ரொம்ப அமைதியாக இருப்பாங்களாம். ஏன்னு சொன்னால் ஒரு சத்தம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே கிளம்பி வந்துடும் இல்லையா? அந்த எல்லாமே கலைஞ்சிரும் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருப்பாங்களாம். ஏன் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னு சொன்னால் சில வேளையில் நம்மளை கூட உபத்திரவத்தின் இன்னும் தேனீக்கள் நம்மை சூழ்ந்திருக்கும். அதனால தான் தாவீது பக்தன் பண்றான், தேனீக்களை போல சூழ்ந்துட்டு இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, நான் இப்போ ஓடுனேன்னு சொன்னால் விரட்டிட்டு வருவாங்க, இன்ன இடத்துல சத்தம் போட்டேன்னு சொன்னால் கடிச்சிரும். அவரு எவ்வளோ அவளுடைய வேதனையை எப்படி சொல்றாரு பாருங்க, எவ்வளோ அவளை உபத்திரவத்தின் மத்தியில இருக்கிற தாவீது பக்தன் சொல்றாரு, எதிரிகள் எப்படி இருக்கிறாங்களா? தேனீக்களை போல வளைந்திருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வழியில் நம்ம இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸில் இருந்திருப்போம். தேனீக்களை போல சுற்றி பிரச்சனைகள் மேலே பிரச்சனை. ஒருவேளை ஒரு பிரச்சனை இருக்கும், அதை முடிச்சு வரும்போது வியாதிப்பட்டுருவோம். வியாதிப்பட்டாங்க அந்த அதுலேருந்து சிகிச்சை பெற்று வரும்போது இன்னொரு பிரச்சனை வரும். நம்ம உடன்பிறப்புலேருந்து ஏதாவது பிரச்சனை வரும், அல்லது குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அதுக்கு தான் தாவீது ஊற்றணும். அது தேனீக்கள் போல சூழ்ந்திருக்கிறாங்க. எந்த பக்கம் நகர்ந்தாலும் என்ன செஞ்சிடும்? தேனி கலைஞ்சி என்ன செஞ்சிடும்? நம்மளை அட்டாக் பண்ணோம். அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு? இத்தன் மத்தியில் ஒரே பெரிய நம்பிக்கை அவருக்கு என்னென்னா, வல்லமை உள்ள தேவன் என்னோட கூட இருக்கிறார், கிருபை நிறைந்தவர் என்னோடு கூட இருக்கிறார், மகத்துவம் நிறைந்தவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்ன செய்வார்? என்ன எல்லாவற்றுக்கும் என்ன செய்வார்? விலக்கி காப்பார். ஏன்னு சொன்னால் அப்பேற்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலையும் நம்மை ரொம்ப அழகாக நடத்த, சமாதானத்தோடு நடத்த நம்மோடு கூட என்ன இருக்கிறாரு? பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் நம்மோடு இருக்கார். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம், ஆனால் அது என்ன செய்யுமா? மலை போல இருந்தாலும் அது பனி போல அகற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற பெரிய விசுவாசம் தான் நமக்கு தேவை. அதோடு கூட நம்ம வீட்டில் இருக்கணுமா? தேனி இருந்தால் கூட நம்ம பொறுமையா அமைதலா ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆபத்து நேரிடாது. ஏன்னு சொன்னா அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு என்ன செய்வாராம்? பாதுகாப்பு அருளுவார். அவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு பாதுகாப்பை அருளுவார். தேவன் உபத்திரவத்தில் தேனீக்களை உங்களை சூழும் பொழுது என்ன செய்யணுமா? நம்ம பயப்படாதபடிக்கு அமைதலோட காத்திருப்போம்னு சொன்னா வெற்றியை தருவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் நீதியின் வலது கரத்தால் உங்களை தாங்குவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எப்பேற்பட்ட அன்பான தேவன் பாருங்க. அவருடைய நீதியின் வலது கரம்னு சொன்னா அது எவ்வளோ ஒரு பரிசுத்தமானது, எவ்வளோ வல்லமை உள்ளது, எவ்வளோ கிருபை உள்ளது அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. அவருடைய வலது கரத்துல உங்களை தாங்குவதற்கு நீதியின் வலது கரம், குற்றமில்லாத ஒரு வலது கரம், தீமை செய்யாத ஒரு வலது கரம் உங்களை நோக்கி இருக்கிறது. அது உங்களை பாதுகாக்கும், உங்களை தாங்கும். ஒருவேளை உங்களை சுற்றிலும் பிரச்சனைகள் தேனீக்களை போல சூழ்ந்திருந்தாலும்
அந்த தேனீக்கிலிருந்து நீங்கள் எந்தவித பிரச்சனையும் மாட்டாதபடிக்கு உங்களை அப்படியே பாதுகாப்பதற்கு, உங்களை தாங்கிக் கொள்வதற்கு, உங்களை ஏந்தி கொள்வதற்கு, உங்களை தப்புவிப்பதற்கு வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எந்த தேனீக்களும் நம்மை கொட்ட ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நாம செய்ய வேண்டியது விசுவாசத்தோட அவரையே நோக்கி பொறுமையாக நாம காத்திருப்போம்னு சொன்னா, நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா எதிரிகளையும் முறியடிக்க வல்லமை உள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம மறந்து விடக்கூடாது. நம்ம அமைதலாக ஆணுடைய பாதத்துல ஜெபத்திலையும் துதித்து பாடுவதையும் இருப்போம்னு சொன்னா, அது என்ன செய்யுமா? நம்ம விட்டு எல்லாமே ஓடி போகும். அதனாலதான் பவுலும் சீலாவும் துதித்து பாடினாங்க. சிறைச்சாலைகள் அதிர்ந்தது, திறந்தது, கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. பார்த்தீங்களா? ஆண்டவரத்துல துதித்தலோடு ஜபத்தோடு இருப்போம். நம்மை சூழ்ந்திருக்கிற தேனீக்களை போல சூழ்ந்திருக்கிற சத்துருக்களாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், பண பிரச்சனைகளாக இருக்கட்டும், என்ன காரியமா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கார். அவரை கரத்துல நம்ம பொறுமையோடு அவர் கரத்துல காத்திருந்து அவர்கிட்ட ஜபத்தோடும் துதியோடும் அவர்கிட்ட நம்ம பிரசன்னமாகி அவருடைய பாதத்துல அவருடைய கல்வாரி சிலுவையில நோக்கி பார்த்து நம்மை ஒப்படைப்புன்னு சொன்னா, விசுவாசத்தோடு நம்ம காத்திருப்போன்னு சொன்னா, அவர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்மை சத்துருக்கள் அணுகாதபடிக்கு எல்லாம் சூழ்ந்துதான் நிற்க முடியும். ஆனா யாரும் நம்ம கிட்ட வர முடியாது. சூழ்ந்து இருக்கிறவர்கள் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள அவர் உங்களையும் என்னையும் மறைத்து வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குவோமா? ஜெபம் செய்வோம். விசுவாசமே பயத்திற்கு சிறந்த ஔஷதம் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற எத்தனை பிரச்சனைகளா இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க வல்லவர், எல்லாவற்றையும் செய்வது உமக்கு லேசான காரியம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. கடலை பார்த்து அமைதலா இரு என்று சொன்னபோது கடல் அடங்கி போனது கர்த்தாவே. ஆண்டவரே, செங்கடலை பிளர்க்க செய்து வெட்டாந்தரையாக மாற்றின கர்த்தர் ஆண்டவரே. தண்ணீரை ரசமாக மாற்றினவர் ஆண்டவரே. ஆண்டவரே, மரித்தவனை உயிரோடு எழுப்பின கர்த்தர். விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் இப்பேற்பட்ட பிரச்சனைகளோடு தேனீக்களை போல சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் மத்தியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அவர்களை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. அவர்களை நீங்க கிருபை பாராட்டி அவர்களை நீ தயவாய் மீட்டுக்கொள்ள வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். சந்தோஷம் சமாதானத்தை காண கிருபை செய்யுங்க. குற்றம் குறைகளை மன்னிங்க. உபத்திரவத்தின் மத்தியிலும் தேவ ஒத்தாசை அவளுக்கு இரட்டிப்பாக இருந்து அதை மேற்கொண்டு வந்து தேவனினை என்னோட கூட இருந்தார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையின் வசனத்தை அநேகருக்கு அவர்கள் பிரசித்தம் பண்ண நீர் கிருபை செய்யுங்க ராஜா. பாவிகளாக எங்கள் மேல் இவ்வளவாய் கிருபை இருப்பதற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சாமி. ராஜா வரும்போது எங்களை நினைத்தரலங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜெயனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.